இங்கே இருக்கிற பெரியவா, வித்வான்கள், ரசிகர்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நான் இன்னைக்கு பாடுறதா இல்லை. அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா என்னண்ணா இது? என்னண்ணா இப்படி பண்ணிட்டேன்? பப்ளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னன்னா கச்சேரியை பாடி கூடாதா? எங்களை வர சொன்ன? நீ எல்லாம் உருப்பட மாட்டேயா? நீ எல்லாம் ஒரு சங்கீத வித்வானா? இருங்க இருங்க இருங்க, அமைதியா இருங்க, ஆத்திரப்படாதே, கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க. நிறுத்துங்க. ப்ரோகிராம் வச்சு அந்த ஆளை உதைக்கணியா? கையெடுங்க. ஏன் சார் பாட மாட்டேங்கிறீங்க? குரல் நல்லா தானே இருக்கு. ஏன் சார், என்ன பிரச்சனை? ஏன் ரசிகர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்க? பாட மாட்டேன்னு. இவெல்லாம் ஒரு சங்கீத வித்வானா? கிருஷ்ணா கிருஷ்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க. கிருஷ்ணா 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 இருங்க இருங்க. கிருஷ்ணா 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 வாங்க. ஸ்னேகா, இங்க பார், இப்ப எதுக்கு அழுதுன்னு இருக்க? ஏண்டா நீ அது ஒரு வார்த்தை கேட்டு தொலைக்க கூடாதா? எனக்கு வேண்டாம் அந்த வம்பு. ஒரு வார்த்தை கேட்டா 2 வார்த்தையா பதில் வரும். எதுக்கு? நீ இப்ப என்ன ஆயிடுத்து? இன்னும் என்ன ஆகணும்? அநியாயமா கச்சேரியை போய் பதில நிறுத்திட்டேன் மாஸ்டர். நான் ஜெயிச்சிட்டேன் ஸ்னேகா, என் காதல்ல நான் ஜெயிச்சிட்டேன். நீ வச்ச அக்னி பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன் ஸ்னேகா. என்ன மாஸ்டர் சொல்றேன்? நான் அக்னி பரீட்சை வச்சேனா? ஆமா, நான் பாட ஆரம்பிச்சதும் துண்டு சீட்டு அமிச்சே. மாஸ்டர், துண்டு சீட்டா? நடிக்காத ஸ்னேகா. இங்க பாரு, இது அமிச்சது நீ தானே? ஜெயிச்சிட்டேன் ஸ்னேகா, நான் காதல ஜெயிச்சிட்டேன். துண்டு சீட்டு எழுதி அனுப்பி பாட வேண்டாம்னு சொன்னேன். சங்கீதம் முக்கியமா இல்ல ஸ்னேகா முக்கியமானு கேட்டு எழுதியிருந்தேன். ஸ்னேகா, உன் காதலை மதிச்சு சபா கச்சேரில இருந்து நான் பாடாம எழுந்து வந்துட்டேன். உன் மேல இருக்க காதலை இதை விட நான் எப்படி நிரூபிக்க முடியும் சொல்லு? ஸ்னேகா, நான் ஜெயிச்சிட்டேன் ஸ்னேகா. நீ வச்ச காதல் பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன் ஸ்னேகா. மாஸ்டர், போற நிறுத்துங்க. நான் இந்த துண்டு சீட்டு அனுப்பல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொய் பொய் ஸ்னேகா, நான் ஜெயிச்சதை ஒத்துக்கோ. இப்படி நடிக்காத. நான் நடிக்கல. நான் உங்களுக்கு துண்டு சீட்டு அனுப்பல. உங்களுக்கு அக்னி பரீட்சையும் வைக்கல. இது கடவுள் மேல சத்தியம். நான் உயிருக்கும் மேல நேசிக்கிற சங்கீதத்து மேல சத்தியம். எப்படி மாஸ்டர்? உங்களுக்கு சங்கீதம்ன்றது உங்களுக்கு உங்க 2 கண்கள் மாதிரின்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச நானே அந்த கண்ணை குத்தணும்னு நினைப்பேனா? உங்க குரல் பலத்திலயும் உங்க சங்கீத ஞானத்திலயும் மயங்கிதான் நான் உங்களுக்கு சிஷ்யாவே மாறினேன். அப்படிப்பட்ட நான் சங்கீதம் பாடாதீங்கன்னு உங்க கழுத்தை நெரிப்பேனா? இல்ல எல்லாரும் தான் அது முடியுமா? பச்சை குழந்தைய பட்னி போட்டு பசியில துடிக்க வைக்கிறதும், பூக்கிற பூ மேல வெந்நீரை கொட்டுறதும், உங்களை சங்கீதம் பாடாதீங்கன்னு தடுக்கிறதும் சமம் மாஸ்டர். இது எல்லாமே கொலைக்கு சமம். அந்த கொலையை செய்யற மனோதைரியம் அந்த ஸ்னேகாக்கு கிடையாது. உங்களுக்கு நான் பரீட்சை வைக்கணும்னு நினைச்சா
உங்களை எதிர்க்கணும்னு துணிஞ்சா உங்க மனித உணர்ச்சிகளுக்கு தான் நான் பரீட்சை வைப்பேனே தவிர உங்க சங்கீத ஞானத்துக்கு இல்ல. ஏன்னா அதுக்கான தகுதியோ திறமையோ எனக்கு இல்ல. அப்ப அந்த துண்டு சீட்டை எழுதி அனுப்பிச்சது யாரு? நீங்க கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல மாஸ்டர். இருந்தாலும் நீங்க ரொம்ப கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பொண்ணுக்காக உயிருக்கு உயிரா நேசிச்ச சங்கீதத்தை இப்படி காலால எட்டி உதச்சிட்டு வந்திருக்கேளே. பாதி கச்சேரியில இருக்கும்போது மேடையில இருந்து எழுந்து வந்திருக்கேளே. இதை விட கேவலம் அசிங்கம் வேற என்ன இருக்க முடியும்? ச்சே. கத்துண்ட விதைக்கு காதல் ஒரு விலையை வச்சுட்டேன். சபலத்துக்கு ஆசைப்பட்டு சங்கீதத்தை வித்துட்டு வந்திருக்கேளே. இது உங்களால எப்படி முடிஞ்சது மாஸ்டர்? எப்படி முடிஞ்சது? இல்ல ஸ்னேகா, நீ எனக்காக வச்ச அக்னி பரிசன் நினைச்சிட்டு நான் உனக்காக. போதும் நிறுத்துங்க மாஸ்டர். உங்க சிஷ்யா இருந்துண்டு நீங்க கச்சேரியில கைத்தட்டல் வாங்குறத தான் என்னால ரசிக்க முடியுமே தவிர நீங்க செருப்படி வாங்குறதே இல்ல. இதுதானே நீங்க என்ன புரிஞ்சுன லட்சணம்? இத்தனை நாளும் நீங்க என் குருன்னு சொல்லிக்க நான் பெருமைப்பட்டேன். ஆனா இப்போ எனக்கு சிஷ்யன்னு சொல்லிக்க நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஐயோ, ஒரு துண்டு சீட்டை நம்பி நான் சங்கீதத்துக்கு துரோகம் பண்ணிட்டேனே. எப்படி எப்படி நான்? என்கிட்ட கேட்டா ஏ வரதா, மரியாதையா உண்மையை சொல்லிடும். நீ தானே அந்த துண்டு சீட்டை எழுதி அமிச்சது? ஐயோ துட்டு சீட்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. இல்ல யோகே ராஸ்கல், அன்னைக்கு ஸ்னேகா எனக்கு அக்னி பரிசை வைக்கிறேன்னு சொல்றது உனக்கு மட்டும் தான்டா தெரியும். நீ தாண்டா அந்த மாப்பாத காரியத்தை செஞ்சிருக்கணும். ஐயோ சொல்லுடா சத்தியமா உண்மையை. சொல்றேன், எனக்கு ஒண்ணும் மரியாதையா தெரியாதுண்ணா. சொல்லுடா. நம்புங்கண்ணா. நான் நம்ப மாட்டேன். துரோகி, ஏ சங்கீதத்துக்கே குழி வெட்டின கொலைகார பாவிடா நீ. சொல்லுடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இல்ல, உன்னை நான் சும்மா ஐயோ, ஐயோ, ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. மாஸ்டர் 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 என்னாச்சு? மாஸ்டர் மாஸ்டர் என்னாச்சு? மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. மாஸ்டர் கொஞ்சம். ஐயோ ஐயோ மேடம் மேடம். தள்ளுங்க. என்ன மேடம், புடவை தரப்பு செட் பண்ணி வண்டி ஓடக்கூடாதா? இல்ல சார், தெரியாம. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? யோ, என்னையா வேடிக்கை? போங்கயா போங்கயா. எந்திரிங்க மேடம். சிக்கல் எடுத்தாச்சு, ஆனா புடவை தான் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கிறத எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க, யாரும் உதவி பண்ணல. நீங்க மட்டும்தான் மனிதாபிமானத்தோட உதவி பண்ண வந்தீங்க. சரி சரி, இனிமே ஜாக்கிரதையா இருங்க. சார், உங்க கையெல்லாம் கிரீஸா இருக்கு. பரவாயில்லங்க பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. மேடம், இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சார், உங்க கையெல்லாம் எப்படி? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. சார், நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன். இப்ப கையெல்லாம் கருப்பா அசிங்கமா அழுக்காயிடுச்சு. இன்டர்வியூ கோவிந்தா தான். கை கரையானா என்ன சார்? உங்க மனசு சுத்தமான கரைப்படையாத மனசுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. சரி சரி, நீங்க போங்க. இன்னும் நீங்க போல? நீங்க நிக்கிறீங்களே. என்னடா இது வம்பா போச்சு? இவங்க பாக்குற பார்வையும் சரியில்லையே. இனிமே இங்க நிக்க கூடாது. சார் சார், நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா. பை. ஐயோ, டாட்டாலாம் காட்டுறா. ஏதோ நட்டு கலந்த கேஸ் போல இருக்கு. ஐயோ, ஓடினாம்பா.
டேய் நீ ரத்தினசாமி மகன் இல்ல? ஆமா, ஸ்னேகா எங்க? டேய் ஏன்டா இப்படி அப்பனும் பிள்ளையுமா காலை சுத்தின பாம்பு மாதிரி ஸ்னேகா ஸ்னேகான்னு அலையிறீங்க? அதை நான் அப்புறமா சொல்றேன். ஸ்னேகா நில்லுங்க. என்ன இது? அன்னைக்குதான் இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியாச்சுல, அப்புறம் ஏன் வந்தீங்க? ஸ்னேகா, எங்க அப்பா ரத்னசாமியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறதா சொல்லியிருந்தல, அதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. எதுக்கு இந்த பணம்? டேய் பணத்தை காட்டி ஸ்னேகாவை மயக்க பாக்குறியா? எங்க அந்த உருட்டு கட்ட? ம்? இந்த பாட்டி கொண்டாங்க. இதை வச்சுக்கோ. நான் சொல்ல வரதை கேட்டுட்டு அப்புறம் அடிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோ. முதல்ல சொல்ல வந்ததை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. நீ எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கணுமா? எவ்வளோ? 7 லட்சம். அம்மா ஊர்ல இருந்தப்போ வாங்கினது. அது எனக்கு தெரியும். ஆனா அது 7 லட்ச ரூபா இல்ல, 8 லட்ச ரூபா. அதான் எங்க அப்பா அவங்க அம்மா பின்னாடி பணம் கேட்டு சுத்திட்டு இருக்கும்போது சொக்கலிங்க சார் கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். அட பாவி, மீதி 7 லட்ச ரூபா பணத்துக்காக தான் உன் பின்னாடி சுத்துறதா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தோ இருக்குது 7 லட்ச ரூபா. அவர் வந்தாருன்னா அவர் மூஞ்சிலே விட்டதி. அதுக்கப்புறம் இந்த சைடே தலை வச்சு படுக்க மாட்டாரு. பெரிய மீன் வாயிலிருந்து தப்பிச்சு சின்ன மீன் வாயில விழணுங்கிறியா? பேசாம இரு பாட்டி. ஸ்னேகா, என்ன நம்பு. எங்க அப்பானால உங்க குடும்பமே செதறி இருக்கு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் இந்த பணம். உன்னால 7 லட்ச ரூபா கண்டிப்பா அடைக்க முடியாது. பல வருஷமாகும். அது வரைக்கும் ரத்னசாமியோட தொல்லையும் இருக்கும். ப்ளீஸ், நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, இப்போ இந்த பணத்தை நான் கடனா வாங்கிக்கிறேன். ஆனா கண்டிப்பா இதை சம்பாதிச்சு நான் அப்புறமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அதுவும் உன் இஷ்டம். நான் வரேன். தம்பி புகழ்மணி தம்பி, 7 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ஒரு ரூபா காப்பி கூட குடிக்காம போறியே. காப்பி கொண்டாரேன், அது குடிய. பரவாயில்ல பாட்டிமா, ஒரு சின்ன வேலை பண்ணுங்க. அடுத்த தடவை வரும்போது இந்த கட்டையை எடுக்காதீங்க, போதும். சரி போட்டேன். ஸ்னேகா, எது எப்படியோ ரத்தினசாமி கணக்கு முடிய போகுது, கவலைப்படாத. டேய் முருகா, அந்த 7 லட்ச ரூபா பணத்தை ஸ்னேகாட்ட கொடுத்துட்டேன்டா. 7 லட்ச ரூபா உங்களுக்கு நஷ்டம் தானே முதலாளி? அதுவும் ஆபீஸ் பணம். டேய் நஷ்டம் இல்லடா. அதுல இருக்க 7 லட்ச ரூபாயிலையும் ஆர்பின்னு இனிஷியலையும் பேரையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அப்பா ஸ்னேகா கிட்ட கலாட்டா பண்ண வருவாரு. அப்ப ஸ்னேகா அந்த பணத்தை தூக்கி எங்க அப்பாட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. உங்க அப்பாட்ட இருந்து அந்த பணத்தை அபேஸ் பண்ணி உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். அதை நான் மறுபடியும் திருப்பி ஆபீஸ்ல வச்சிருவேன். ஸ்னேகா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்து கணக்கு தீர்த்த மாதிரி ஆச்சு. எங்க அப்பன் தப்புக்கு நான் பிராயச்சித்தம் செஞ்ச மாதிரி ஆச்சு. எனக்கும் நஷ்டம் இல்ல, புரியுதா? இதெல்லாம் எதுக்கு முதலாளி? வீண் வேலை. டேய், நாமெல்லாம் மனுஷங்க. அத நமக்கு நாமே அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கணும். இல்லனா மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது மறந்து போயிடாது, செத்தே போயிடும். புரியுதா? வா. இந்த மாமியோட நடவடிக்கை எல்லாம் சரியே இல்ல. ரொம்ப தான் மர்மமா இருக்கே. கண்டுபிடிக்கிறேன். திடீர்னு ஆள் காணாம போயிடுறாங்க. ஒன்னுத்தையும் காணும். வந்தாங்க ஒரு நாள் பேரிஞ்ச மாதிரி. விடிஞ்சதும் பார்க்கணுமே. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான். அத்தனை பேர் கேக்குறோம், வாயை திறக்கலையே. கேட்டா சுயநினைவு இல்லையா? ஒன்னுத்தையும் காணும். நம்ம கிட்டே ஆக்ஷன் காமிக்கிறாங்களா? இது என்னது? மாமியோட தான் இருக்கும். இந்த வீட்டோட அழகே கெடுக்கிற மாதிரி கேவலமா ஒரு ட்ரங்க் பெட்டி. ஊட்டு பெரிய ராணுவ ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி தான். உடைக்கிறேன். இங்க இந்த சுத்தி இல்லை, இப்பதானே பார்த்தேன். ஊட்டையும் உடைக்கிறேன், மாமியோட ரகசியத்தையும் சேர்த்து உடைக்கிறேன். இது என்னது? இதுதான் ரகசியமா? மாமியோட மர்மத்துக்கு இதான் காரணம் போட்டிருக்கு. மாட்டினாங்க.
லக்ஷ்மிமா, லக்ஷ்மிமா, எங்க இருக்கே? இளநீ கேட்டல வாங்கி வந்திருக்கேன். லக்ஷ்மிமா, எங் அச்சச்சோ, எல்லாம் உடைஞ்சிருக்கேன். எந்த கடுங்காரி இந்த காரியத்தை செஞ்சான்னு தெரியலையே. அச்சச்சோ. இப்ப என்ன பண்ணுவேன்? யார் உடைச்சிருப்பா? லக்ஷ்மியா கவிதாவா? கொடங்காரி, இந்த கவிதா தான் உடைச்சிருப்பா. அடுத்தவ வயிற்றுல கொட்டிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராதே. என்னமோ ஸ்விஸ் பேங்கைய உடைச்சிட்டோம். சொறி பிடிச்ச ஒரு தகரடப்பா, அதுக்கு போய் இந்த அல்டல். ஐயோ, இந்த லெட்டர்லாம் பொட்டி திறந்தவா கண்ணை பட்டிருக்குமே. ஸ்னேகா, நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாடி? போன ஜென்மத்துல நீ நானும் என்னடி பாவம் பண்ண? இந்த ஜென்மத்துல இப்படி நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கோம். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். என்ன எழுந்திருக்கத கொடுங்க. என் உயிரே போனாலும் இந்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். மாமி, ஐயோ மாமி கேட்காதீங்க, என்ன பண்றீங்க? கொடுங்க. ஓஹோ, நீதான் பொட்டியெல்லாம் உடைச்சவளா? அப்பவே நினைச்சேன். ஆமா, நான் தான் உடைச்சேன். ஏதோ பிச்சு பிடிச்ச மாதிரி அலையறீங்களே. சரி, என்ன எதிர்பார்த்து உதவலாமே நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதான் என்னோட பிரச்சனை. நீ தலையிடாம இருந்தாலே அத்தனை தலைவலையும் தீர்ந்து போயிடும். என் விஷயத்துல இனிமே அனாவசியமா மூக்க நுழைச்ச நான் பொல்லாதவளாயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கப்பா. ஏய் மாமி, மாமி நில்லுங்க. மாமி, ஐயோ மாமி, என்ன மாமி? சரியான உங்களை இருப்பாங்க போல. ஐயோ ஐயோ, எல்லாமே எரியுதே. ஷோ ஷோ. ஸ்னேகா வயிற்றுல இருக்கிறது மகேஷ் குழந்தை இல்லையா? அப்படின்னா அது யார் குழந்தை? ஓஹோ, இந்த ரகசியத்தை தான் மாமி மறைக்கிறாங்களா? பெரிய பிரம்ம ரகசியம் தான் இது. கண்டுபிடிக்கிறேன். வேற எதுக்கு இருக்கோம் நம்ம? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. நீ இறந்து போன குழந்தைய மறந்துட்டு இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட பாரு. அதான் நீயும் மகேஷும் ஒரு வாரம் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோயிலுக்கு போய் விசேஷ பூஜை அர்ச்சனை செஞ்சு அங்க இருக்கிற அந்த பால விக்கிரகத்தை கையில வாங்கி தொட்டில போட்டோம்னா உடனே குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். எங்க அம்மா கூட ஒரு முறை சொல்லியிருக்காங்க. தாராளமா போயிட்டு வாமா, நான் ஏற்பாடு பண்றேன். நீ அந்த செல்வியோட குழந்தை ஜீவாவை மறந்துட்ட இல்லையா? அதுவே எனக்கு பெரிய நிம்மதி. வாமா வா. யார் பேருக்கு அர்ச்சனை? சுவாமி பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ. ரோஜா, எப்படிமா இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கியாமா? நீங்க ரோஜாவை பார்க்காம இருந்தாவே அவ சௌக்கியமா இருப்பா. தயவு செய்து போயிடுங்க. இது கோயில், தகராறு படாதீங்க. மாமா, நீ பேசாம இருமா, பேசாம இரு. ரோஜா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு நீங்க ஒரு வார்த்தையும் பேச வேணாங்க. அதான் பேச வேண்டியதெல்லாம் முந்தா நாள் ராத்திரியே பேசிட்டீங்களே. என் மருமக ரோஜா உங்க வீட்டுக்கு எதுக்குங்க வந்தா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி பூசலான்னு வந்தா. அவளை அடிச்சு உதைச்சு அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. போதுங்க, என் கோவத்தை கலராதீங்க.
என் மக ஏதோ தெரியாம உங்க மக உங்களுக்கு எவ்வளவு வசதியோ அவ்வளவு வசதிங்க என் மருமக எனக்கு. அவ என் மருமக இல்லைங்க, என் மக. உங்க வீட்டுக்கு வர மாட்டா, அந்த குழந்தைய பார்க்க மாட்டான்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறா. அதை காப்பாத்துவா. இல்லைங்க, குழந்தை ஜீவா வேண்டாங்க, உங்க பேரை எக்கேடு கேட்டா எங்களுக்கு என்னங்க? भवति सतायित् पुरुषत् सधेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. ரோஜா வாமா. மாமா குழந்தை ஜீவா எப்படி இருக்குன்னு அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பேசாம வா. நீ வாமாண்ணா வா. இருக்கலையா? என் பேரன் ஜீவா நல்லபடியா குணமாயிட்டான். ஜீவா மேல பாசமுள்ள ஒரு தாய் வந்து என் பேரனுக்கு விபூதி பூசி விட்டதுனால ஜீவா குணமாயிட்டான். குழந்தைக்கு விபூதி பூசின தாய்க்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க. குழந்தையை காப்பாத்தின கடவுளோட காதல இது விழுந்துதா? இன்னுமா நீ இங்கே நின்று இருக்க? வாமா வா வா வா. நாம் போய் அர்ச்சனை நீங்க போய் ஆரம்பிச்சிடுவா. அர்ச்சனை பண்ணிடுங்க. சக குடும்பானாமாயில் ஆரோக்கியஸ்வரிய பிராப்திரஸ்து. ஓம் குகாய நமः, ஓம் ஷண்முகாய நமः, ஓம் பாலநேத்திசுதாய நமः, ஓம் பிரபவே நமः, ஓம் பிங்களாய நமः, ஓம் கிருத்திகாசனவே நமः, ஓம் ரோஜா, வாமா. வாமான்ற பாலவே நமः. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். அம்மா மா அம்மா எழுந்துருமா, எழுந்துருமா, எழுந்துரு. இருடி, உடம்பு டயர்டா இருக்கு. எத்தனையோ வருஷம் கழிச்சு என்னைக்குதான் எனக்கு சொந்தமான வீட்டுல நிம்மதியா தூங்குறேன். அது பொறுக்கலையா உனக்கு? அது சரி, நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்க, அங்க பிரச்சனை மேல பிரச்சனை எந்திரிச்சு தலை வச்சு ஆடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? வைதேகி மாமி எங்கேயோ ரகசியமா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன? அவங்க பொண்ணு ஸ்னேகா இருக்காளே, மகேஷ் கூட அவளை கெடுத்து வயித்துல புள்ளைய குடிச்சிட்டானே, அவதானே? ஆமா அவளேதான். ஆனா அவ வயித்துல வளருது மகேஷோட குழந்தை இல்லையா. உனக்கு யாரடி சொன்னது? அம்மா, நான் அந்த வைதேகி மாமியோட ரூமை ரைட் பண்ணேம்மா. அப்போதான் எனக்கு அந்த மர்ம லெட்டர் கிடைச்சது. அதுல ஸ்னேகாவோட வயித்துல வளருது மகேஷோட குழந்தை இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏய், அந்த லெட்டர் கொண்டா. அந்த லெட்டர் தான் மாமி எரிச்சிருச்சு. ஓஹோ, அதான் மாமி கொஞ்ச நாளா கதி கலங்கி குழம்பி போயிருந்தாளா? ஏமா, அந்த குழம்புன குட்டையில ஏதாவது ஒரு சின்ன மீனாவது பிடிக்க முடியுமா? சின்ன மீன் என்னடி, பெரிய திமிங்கலமே பிடிக்கலாம். ஆனா அந்த கரு கப்பன் யாருன்னு தெரியணும். அது அந்த வைதேகி மாமிக்கே தெரியாது. அவங்களே குழம்பி போய் பைத்தியமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. கவிதா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சொக்கலிங்கத்தோட வீட்டு சொத்து பேர பசங்க பேர்ல இருக்கு. அதுக்கு கார்டன் உன் புருஷன் தான். ஆபீஸ் சொத்தை எப்படியாவது உன் பேர்ல எழுதி வாங்கிடு. வாங்கிட்டா அதுக்கப்புறம் சொக்கலிங்க நமக்கு தேவைப்பட மாட்டாரு. அவர் கதையை முடிச்சிடுவோம். பழிய பைத்தியம் பிடிச்ச அலைகிற வைதேகி மேல போட்டுருவோம். அவன் நடவடிக்கை தான் மர்மமா இருக்கே. தனக்கும் சொக்கலிங்கம் கொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்றதுக்குள்ள அவ ஆயுசே முடிஞ்சு போயிடும். கரெக்டுமா? வைதேகி, வைதேகி, எங்க போனா? அப்பதான். என்னம்மா? அந்த ஆள் கேட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. உடம்பு சரியில்லைண்ணா? ஐயோ, நான் இப்ப ஏதாவது தைலம் போடு.
எங்க இருக்குது? அங்க இருக்கும் பாரு. எங்க ஆளை காணோம். வைதேகி, என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுமா. கவிதா, என்னம்மா வேணா ஹாஸ்பிடல் போலாமா? இப்ப எங்கப்பா அவங்க போற இடம் வர இடம் எல்லாம் சொல்றாங்க? ஐயோ அம்மா, என்னம்மா? ஏன் என்னாச்சு? என்னம்மா இது? தலைவலி, மயக்கம், ஜுரம். எனக்கு நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல நானே வந்து? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியதானே? எங்கப்பா அவங்களால எழுந்து நடக்க கூட முடியல. பாருங்க உடம்பெல்லாம் அனலா கொதிக்குது. 104 டிகிரி இருக்கும்பா. வந்து தொட்டு பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டாக்டரை கூட்டிட்டு வந்து பாரு. அப்புறம் ஏன் வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துட போகுது. புரியுதா? சரிப்பா. அப்பா நான் வேணா வந்து உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? நான் இப்பதானே கை காலெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். புரியல உனக்கு? ஏ கவிதா, இங்க வா. என்னம்மா போட்டேனா? உனக்கு என்ன கொழுப்பாடி? அண்ணால வந்து தொட்டு பார்க்க சொல்றேன். உடம்பு ஜில்லுன்னு இருக்கு. ஆமா, அந்த ஆளை பத்தி தெரியாதா? வந்து தொட்டு பார்க்க மாட்டாருங்கிற தைரியம் தான். தொட்டிருந்தா உங்க கைப்பட்டதுனால அம்மா உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பேன். அம்மா யாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதா? ஏதோ என் புருஷன் டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பாக்குறேன்னு சொல்ற அளவுக்கு என் மேல அக்கறை காட்டுறாரு. அதை நீ தக்க வச்சுக்கணுமா? ஆமாண்டி, சுசிராஜா பர்த்டே வருது. அத கிராண்டா கொண்டாடி அதுங்களை நம்ம பக்கம் இழுக்கணும். இழுக்கிறேன். பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளை சேர்த்து சந்தோஷமான சூழ்நிலையா மாத்துறேன். குடும்பத்துல கலகலப்பை உண்டாக்குறேன். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சொக்கலிங்கத்தை வேரோட சாய்க்கிறேன். அந்த பழைய வைதேகி மேல போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்புறேன். நான் வேலை கிளம்புறேன். ஸ்னேகா, ரத்னசாமி நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ. ஏய், நான் வெளியில போறதுக்காக வரலடி. கிச்சா தங்கறதுக்காக வந்திருக்கேன். ஸ்னேகா, எங்கடி ஓடுற? ஏய், விடுடா. ஸ்னேகா எனக்கு வேணும். தடுத்து வெட்டிடுவேன். ரத்னசாமி, உனக்கு அன்னைக்கு சூடு போட்டு அமிச்சது பத்தலையா? சூடு போட்ட காயம் ஆறிடுச்சு போல இருக்கு. அதான் ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கியா? இன்னைக்கு தெரிஞ்சிரடா யாரு சூடு போடுறான்னு. பாத்தறலாம்டா. அப்புறம் நான் உனக்கு சூடு போட வேண்டியிருக்கும். ஆமா. ஏய், என்னது? நீ எனக்கு சூடு போடுவியா? நீ தான் பேசுறியா? கிராமத்துல பாலும் தேனும் தயிருமா கொடுத்து உன்னை குளிர வச்சனே, அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு நீ சூடு போடுவேங்கிறியா? இதுதான் நீ எனக்கு செலுத்துற நன்றி கடனா? கொஞ்சம் நன்றியோட பேசு ஸ்னேகா. ஏய், நன்றி கடன்றது மனுஷாளுக்கு மனுஷா பண்றது. உன்ன மாதிரி ராட்சசனுக்கு எவனும் நன்றி கடன் பண்ண மாட்டான். உங்க அப்பா உயிரை காசு கொடுத்து காப்பாத்தினப்போ, உங்க அம்மாவோட பசிய சோறு போட்டு ஆத்துனப்போ, உன் படிப்புக்கு கத்த கத்தையா பணத்தை அள்ளி வீசினப்போ நான் ரட்சகனா தெரிஞ்சேன். இப்ப ராட்சசனா மாறிட்டேனா? இது தப்பு ஸ்னேகா, தப்பு. இதயத்துல ஈட்டி கொண்டு பாய்ச்சற மாதிரி இருக்கு ஸ்னேகா. நீ பேசுறது தப்பு. பின்ன வேற எப்படி பேச சொல்ற? உன் மக ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டிய என்ன உன் கேவலமான ஆசைக்கு பலியாக்கணும்னு நினைக்கிறியே? இது ராட்சச குணம் இல்லைன்னா வேற என்ன? ஏய், நிறுத்திடி உன் வேதாந்தத்தை. ராட்சசனா இருந்தா என்ன, ரட்சகனா இருந்தா என்ன, எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். உன்னை தேடி நான் பசியும் பட்டினியுமா எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பேன் தெரியுமா? உன்னை விபச்சாரின்னு சொன்னப்ப நான் துடிச்சு போயிட்டேன். அப்படி சொன்னவனை வெட்டி பொலி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்க முடியும். ஆனா ஏன் இப்படி செய்யல? நான் ஜெயிலுக்கு போயிட்டா உன்னோட வாழ முடியாதே, அதுக்காக நான் அப்படி செய்யல. தபார், நீ மட்டும் என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டீன்னா உன்னை ராணி மாதிரி வாழ வைப்பேன். இல்ல நீ எங்க ஓடுனாலும் உன்னை விட மாட்டேன்டி. எங்கடி ஓடுவ? எவ்வளவு தூரம் ஓடுவ? எங்க ஓடு பார்க்கலாம். ஓடுறீ? ஏண்டி பயப்படுற? கவலைப்படாத, நான் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன். நீ எந்த நிலைமையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிலைமை தெரிஞ்சுமா இவ்வளவு கேவலமா நாசம் உனக்கு? விடுறா.
அடிக்கிறியா? அடி, நல்லா அடி. நீ ஆத்திரத்தில் அடிக்கும்போது கூட அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஏன் நிறுத்திட்ட? நல்லா அடி. ஏன்னா அடிக்கிற கை தான் அணைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் உன் கை என் மேலே பட்டாலும் என் கை உன் மேலே பட்டாலும் தப்பே இல்லை. என்னடா பண்ற? போலீஸுக்கு போன் பண்றியா? பண்ணு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போலீஸுக்கு சொல்லிட்டு தான்டா வந்திருக்கேன். நீ போலீஸ்க்குலாம் பயப்பட மாட்டேன்னு தெரியும். அதான் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றேன். பார்வதி நான் பயந்துருவேன் நினைச்சியா? அதெல்லாம் தில்லை ஸ்தானத்துலடா. ஹலோ பார்வதி, நான் ஸ்னேகா வீட்ல இருந்து கிச்சா பேசுறேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏன்டா பார்வதிக்கு போன் பண்ற? அறிவு கேட்டவனே. நானும் ஸ்னேகாவும் கொஞ்சிறத வேடிக்கை பாருடா. அப்படியா? அப்ப பார்வதியை மட்டும் இல்லையா, உன் மகன் புகழ்மணியை கூப்பிடுறேன், உன் மருமகளை கூப்பிடுறேன், உன் சம்மந்தியை கூப்பிடுறேன். எல்லாரும் வந்து நீ ஸ்னேகாவை கொஞ்சிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கட்டும். ஏய், தகராறு எனக்கும் ஸ்னேகாவுக்கும் தான். அனாவசியமா என் குடும்பத்தை இழுத்த உன்னை நாய் மாதிரி அடிச்சு போட்டுருவேன். சீ வாய் மூடு. உனக்கு மட்டும் பொண்டாட்டி மகன் பேரன்னு குடும்பம் எல்லாம் வேணும். ஆனா வக்கரமான புத்திக்கு நான் பலியாகணுமா? ஆமாண்டி, நீ எனக்காக பிறந்தவ, எனக்காக வளர்ந்தவ. எனக்கு தாண்டி நீ சொந்தம். சும்மா இல்ல, உனக்கு நான் 7 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன். உனக்கு தேனும் பாலுமா தார வாத்திருக்கேன். 7 லட்சத்தை உன் கண்ணால நீ பார்த்திருப்பியா? அதுக்கு வட்டி என்னன்னு கணக்கு போட கூட உன்னால முடியாதுடி. இப்ப என்ன, உனக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அவ்வளவுதானே? அதை உன் மூஞ்சில விட்டு எறிஞ்சா உன் வாழை சுருட்டி ஓடி போயிடுவியா நீ? முடிஞ்ச அந்த 7 லட்சத்தை இப்பவே கொடு, இல்லைன்னா படுக்கைய போடு. ஒரு நிமிஷம். என்ன வேக வேகமா பெட்ரூமுக்கு போறா? படுக்கையை போடுறதுல நம்மளை விட படுவேகமா இருக்காள. போட. இந்தா, இதுல மொத்தம் 7 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எங்க அப்பாவோட மருந்து செலவுக்காக நீ கொடுத்த பணம், எங்க அம்மாக்கு மளிகை சாமான கடனா கொடுத்ததுக்கான பணம், எனக்கு ஃபேர் அண்ட் லவ்லில இருந்து காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் நீ கொடுத்த பணம், எல்லாத்துக்கும் மேல சென்னையில என்ன தேடி நீ நாயா பேயா அலைஞ்சியே அதுக்கான பணம் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தொலை. என்னையா அசந்து போய் நிக்கிற? 7 லட்சத்தை நீ மொத்தமா பார்த்ததே இல்லையா? எடுத்துட்டு போயா? இது ஸ்னேகா, இவ்வளவு பணம் உனக்கு ஏது? இங்க பார், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் பணம் உனக்கு வந்து சேர்ந்துருச்சுல, கிளம்பு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த கொலை விழும். அதெல்லாம் வேணாம். எனக்கு இந்த 7 லட்சத்தை விட என் ஸ்னேகா தான் முக்கியம். நீ வந்துரு ஸ்னேகா. நீமா அப்படியா? அப்ப ஸ்னேகாவும் கிடையாது, இந்த 7 லட்சமும் கிடையாது. விடு. ஏய், யோசிக்க விடுறா. இது என் பணம். என்னமோ குறுக்க பாயிர. வர்ற பணத்தை ஏன் விடணும்? ஸ்னேகா எங்கேயும் ஓட மாட்டா, அப்புறமா பார்த்துக்கலாம். வராதுன்னு நினைச்ச பணம் வந்திருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த பார்வதி பேய் வாயை அடைக்கணும். அப்புறமா ஸ்னேகாவை பார்த்துக்கலாம். இன்னும் என்ன யோசனை? அதான் பணத்தை கையில வாங்கியாச்சுல, நடைய கட்டு. சரி ஸ்னேகா, நான் அப்புறமா என்ன அப்புறமா? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து அப்புறம் உதத விழும் உனக்கு. திரும்பி பார்க்காம போ. போயா? ஒரு பெரிய தலைவலி ஒழிஞ்சது. ஸ்னேகா, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு? அந்த அயோக்கியம் கிட்ட 7 லட்சம் கொடுத்துட்டோன்னு எழுதி வாங்கிருக்கலாம், கோட்டை விட்டுட்டோம். ஐயே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அந்த ஆளுக்கு பணம் தான் வேணும், அதான் கை நீட்டி வாங்கிட்டால. இனிமே இந்த பக்கம் வரமாட்டான். ரத்னசாமி தலைவலி இன்னியோட ஒழிஞ்சது. சரி கிச்சா, நான் வேலை கிளம்புறேன். வெயிட் பண்ணு, இப்பதானே போனா அவன் போட்டும். சரி. எப்படி இவளுக்கு 7 லட்சம் ரூபா கிடைச்சது? ஆச்சரியமா இருக்க. இதை நாம எதிர்பார்க்கவே இல்லையே. பழைய சோறு திங்கிறவ கிளிசலை கட்டுறவன்னு நினைச்சோம். சப்புன்னு 7 லட்சம் ரூபாய மூஞ்சில தூக்கி அடிச்சிட்டாளே. திருடி இருப்பாளோ இல்ல கள்ள நோட்டு அடிச்சிருப்பாளோ? ஒருவேளை இந்த மகேஷ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த பணத்தை அபேஸ் பண்ணி உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். ஏய் வரோம். அட என்ன இளவா இருந்தா நமக்கு என்ன? எழுத்தளிச்ச பணம் 7 லட்சம் ரூபான்னு நினைச்சோம். கட்டுக்கட்டா பணம் திரும்ப கையில கிடைச்சிருச்சு.
இதை வச்சுக்கிட்டு ஸ்னேகா கிட்ட மறுபடியும் நாளைக்கு போய் கையை பிடிச்சி இழுத்தா என்ன பண்ணுவா? பக்கத்தில் வந்துட்டான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ பாத்துப்பா பாத்து வா வா. என்ன அடிக்கடி பட்டுடுச்சா? யோ கண்ணை பின்னாடி வச்சா ஓட்டுற. உங்க ஊர்ல இப்படிதான் ராங் சைடுல வருவீங்களாயா? ஏய் வந்தா என்னடா பண்ணுவ? வெண்ண கார்ல வர திமிரா? என்னப்பா தப்ப நீ பண்ணிட்டு அனாவசியமா பேசுற? இடிச்சது நீ, அனாவசியமா பேசுறேன்னு எங்களை திட்டுறியா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? நான் நல்லதமா பேசிட்டு இருக்கேன். ஒண்ணுப்பா ஏத்தலமா பேசிட்டு இருக்கியா? ஏய் ராங் சைடுல ஓய்யா. என்னையா நீ எழுத்து பேசிட்டு இருக்க? திமிரு. ஐயா கார்ல தெரியுமா? வந்த திமிரியா? போடா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கம். ஏய் பார்த்தாலே நீ ஆளும் நீ செய்யும். ஏய் என்னடா என்ன உன்னால பண்ண முடியுமோ பாத்துக்க. என்ன கோர்ட்டுக்கு போவியா? ஐயோ ஏய் 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 என் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஏய் பணம் போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வாங்கினேன், சுலபமா அடிச்சுட்டு போயிட்டானே. ஐயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. இவன் எங்க? ஏய் 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 எங்க இவனை காணோம்? ஐயோ போச்சு. சீக்கிரம் போ. முட்டியை குடுறா. வண்டியை தூக்குடா. டேய் வண்டியை தூக்குடா நீடா. டேய் வாடா. டேய் நில்லுடா. டேய் 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 நில்லுடா. ஒரே நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. டேய் ச்சே ச்சே என்னடா? யாரா அது? நம்ம கிட்ட அடிச்சு போயிட்டாங்க. நம்ம திட்டம் தெரிஞ்சுதானே வந்திருக்காங்க. பார்ட்டி புதுசா இருக்கு, இந்த ஏரியா இல்ல. இப்ப புகழ்மணி அண்ணன்ட்ட என்னடா சொல்றது? அந்த நாய்ங்க எங்கன்னு தேடுவோம், இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவோம். வாடா. அறிவு கட்ட உண்டாங்களா? எப்படி அது நடந்தது? உண்மையதான் சொல்றீங்களா? சத்தியமா முதலாளி, ரத்னசாமிட்ட 7 லட்சம் ரூபா நாங்க திருடினோம். ஆனா அந்த பணத்தை வேற யாரோ 2 பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த ஏரியாக்காரங்க இல்ல சார், நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். வெளியூர்காரங்க. அவங்களுக்கு எப்படி இந்த 7 லட்சம் ரூபா மேட்டர் தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல சார். டேய் அது என் ஆபீஸ் பண்ணடா. யாருக்கும் தெரியாம எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கி ஆபீஸ்ல வச்சலாம்னு இருந்தேன். நீங்க உங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்கன்னு நினைச்சேன். சொதப்பிட்டீங்களா? ச்சே. டேய் 7 லட்சம் ரூபாய் நீங்க 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கே அல்வா கொடுக்குறீங்களா? உண்மையா சொல்லுடா. ஐயோ சத்தியமா பணத்தை வேற ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான். நாங்க தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். இது வரைக்கும் 30 லட்சம் 40 லட்சம் அப்படிலாம் அடிச்சிருக்கோம். ஆனா எப்பவுமே பணத்தை மிஸ் பண்ணதே இல்ல. வேற யாரா பணத்தை திருடிருப்பா? அந்த கிச்சாவா? இல்ல அந்த ஆட்டோ டிரைவர் பன்னீரா? இல்ல ஸ்னேகாவோட எதிரிங்களா? பன்னீர் கிச்சா இவங்களாம் யார் சார்? அவங்க அட்ரஸ் கொடுங்க, அவங்கள தட்டிடுறோம். இழிச்சிங்க. நீங்க சொதப்பினதெல்லாம் போதும், நானே பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கமல். ச்சே, ஆபீஸ் பணம் போயிடுச்சு. நாளைக்கு காலையில் ஆபீஸ்ல தெரிஞ்சிருமே, என்ன பண்றது? வீட்ல இன்னைக்கு என்ன விசேஷம்?
வேலை முடிஞ்சு வந்ததும் நம்ம பசி அறிஞ்சு சாப்பாடு ரெடியா வச்சிருக்காளே. இன்னைக்குதான் ஸ்னேகாவும் பாட்டியும் நம்மள நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா. ஸ்னேகா, பாட்டி எங்க இருக்க? நான் வந்துட்டேன் பாட்டி. ஆஹா, ஓ அப்பாடா, வடை, பாயசம், அவியல், கல்யாண சமையல் சாதம் மாதிரி இருக்கு. ஸ்னேகா, சாதம் கொண்டு வா. பாட்டி, தண்ணி கொண்டு வாங்க. நெய் ஊத்து. சாம்பார் ஊத்துமா.